இங்க வெற்றி பெற்ற தொகுதி, மியா வைத்திலிங்கம் அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதி, தாம்பரம் ராஜா அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதி. ஆனால் நான் எவ்வளவோ பேர்களை பார்த்திருந்தாலும் இதுபோல ஒரு அற்புதமான ஒரு மனிதர், மக்களுக்காக சேவை செய்கிற மனிதர் நம்முடைய அரவிந்த் ரமேஷ் என்பதை உங்களுக்கு தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம் என்றால் அவர் சிறு வயதிலேயே அவங்க தகப்பனார் பாட்டனார் அவங்க பெரும் புள்ளிகளாக விவசாயத்தில் பெரும் சொத்துக்காரர்களாக இருந்தவர்கள். அங்க இந்த ரேஸ் மில்லு அன்னைக்கு நெல் அரைக்கணும்னு சொன்னால் நீலங்கரையிலேருந்து தலையில தூக்கி நானே நெல் அவங்கள யார் பேர் பட்ட பேர் என்னன்னா கப்பல்கார முழுன்னுவாங்க, கப்பல்கார முழுன்னுவாங்க. அது வரலாறுல பெரிய சிறந்த வரலாறு. அப்படியே அந்த சட்டமன்ற உறுப்பினர் நமக்கு கிடைச்சுக்கிறாருன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. அவரு ஏதோ சம்பாதிச்சு இங்க அவருக்காக எடுத்து போத்தில்லை, அவருடைய மனைவி இருக்கிறார்கள். அங்க போனால் அற்புதமா கட்சிக்காரங்களை வாங்க உட்காருங்க, தண்ணி சாப்பிடுங்க, டீ சாப்பிடுங்க. மற்ற எம்எல்ஏ விட்டு எவ்வளவோ பேரை பார்த்துருக்கின்றோம். ஆனா இந்த மாதிரி குடும்பம் நாம் பார்த்தது இல்லை. அந்த குடும்பத்திற்கு எந்த காலத்திலும் நாம் கடைப்பட்டிருக்கிறோம். எப்பவுமே அவங்களுக்கு உழைக்க வேண்டும். அவங்களுக்கு உழைத்து அவங்க தலைமை கழகம் மீண்டும் அவர்களுக்கு சீட்டு கொடுத்தால் அவர் அதிகப்படியான வாக்கு வித்தாட்சியில வெற்றி பெற வைக்கணும். அவர் பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு 1000 ஆண்டுகள் இல்லை, 1000 ஆண்டுகள் அவர் வளர வேண்டும். அந்த குடும்பம் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இங்க மதியழகன் அவர்களும் சேர்ந்து சட்டமன்ற உறுப்பினரும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அனைவரும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து இன்னைக்கு சொன்னார்கள். தம்பி மதியழகன் அவர்கள் ஒரு ஸ்கூலை கட்டியிருக்கின்றோம். அந்த ஸ்கூல் போதாது, 8வது வரைக்கும் தான் கொண்டு வந்திருக்கின்றோம். இன்னைக்கு ஐஎஸ் ஸ்கூலாக மாற்றுறதுக்கு சட்டமன்ற உறுப்பினரும் நம்முடைய தம்பி மதியழகன் அவர்களும் சேர்ந்து இணைந்து அதை அமைச்சர் இடத்துல சொல்லி அதை இன்னும் கொஞ்சம் நான் டிஆர் பண்டிலிருந்து கட்டியிருந்தேன். அதை பழைய பில்டிங் ஆக்கிவிட்டு அதை உடைச்சிட்டு இன்னும் 3 மாடி கட்டடம் கட்டி அதை ஐஎஸ் ஸ்கூல் ஆக்க மாதிரி உங்கள் அன்போடு 2 பேரையும் பாச மலர்வோடு கேட்டுக்கொண்டு உங்கள் பாத மலர்களை தொட்டு வணங்கி